வணக்கம், வணக்கம், வணக்கம் மக்களே. 12th மேக்ஸ் எல்லாரும் சூப்பராக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று ரிவைஸ் பண்ணாதான் ஒரு கிளாரிட்டி வரும், கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் ஒன்று போயிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம படிச்சதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. சில பேர் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வியூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இப்போ ஆரம்பிச்ச சேனல், பட் ட்ரஸ்ட்டும் பசங்களோட நம்பிக்கையும் ரொம்ப அதிகமாக சேர்த்ததுனால நிறைய வியூஸ் இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 வியூஸ் இருக்கிற ஒரு சேனலுக்கான வியூஸும் ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கான வியூஸும் நமக்கான வியூஸும் ஒன்றா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் எல்லாரும் தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முடிஞ்சா ஷேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் ஏற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையும் எனர்ஜியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வரும். பட் இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். எப்பயும் போல 12th மேக்ஸ் உங்களுக்கு பக்காவான ஸ்டடி பிளான், பக்காவான 2 மார்க், பக்காவான 3 மார்க், பக்காவான 5 மார்க், எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எல்லாத்தையுமே அக்கக்கா பிரித்து உங்களுக்கு வீடியோ போட்டாச்சு. எல்லா வீடியோவும் இருக்கு, நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அடுத்து நம்ம எப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம பண்ண போகிறது கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். எப்பயும் போல கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 20 கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் மாறும், கரெக்டுங்களா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் மாறுறதுனால நம்ம என்ன பண்ணோம், கெஸ் பண்ண முடியாது. புக் பேக் இவ்வளோ தான் கேட்பாங்க, புக்கின் இவ்வளோ தான் கேட்பாங்கன்னு. மினிமம் 15 புக்கின்லேருந்து வரும், சாரி புக் பேக்லேருந்து வரும். ஒரு 5 வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னா கேட்பாங்களே தவிர 17, 18 சம் டிஸ்ட்ரிக்ஸில் 20 கூட வரலாம். பட் இது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? அடுத்து எப்பயும் போல 7 2 மார்க் அட்டன் பண்ணணும். இப்போ நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்த கொஸ்டின்லேருந்து தான் இருக்குது. இதுவும் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் இருக்குது. ஓகேவா? ஒரு கொஸ்டின் கூட எக்ஸஸாக வெளில இருந்து எதுவுமே வரல. ஓகே, நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்டாக செகண்ட் லெசன் படிங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? 4th லெசன் படிக்க சொன்னேன், 6th லெசன் படிக்க சொன்னேன், 8th லெசன் படிக்க சொன்னேன். அதுக்கப்புறமா 7th லெசன், 12th லெசன் ஆல்மோஸ்ட் வந்து 6 கிட்ட வந்துருச்சு. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் 10th லெசன். இது வந்து நீங்கள் படித்தா மட்டும்தான் இது உங்களுக்கு ஐடென்டிஃபையே ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 மார்க். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக என்ன லெசன் இருக்குன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் லெசன் 3 மார்க்கில் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் கேட்கல. 6th லெசன் எப்பயும் போல் எல்லாத்துலேயுமே இருக்கும். 3rd லெசன் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறமா 4th லெசன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12.2லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு பாருங்கள் ஈஸியாக. அதுக்கப்புறம் செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, ஆனால் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க இதில். அப்புறமா 10th லெசன், இது வந்து 8th லெசன், இது 7th லெசன். இப்போ கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இல்லை. ஓகே, ஏன்னா 4ல் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி, 3 மார்க் கொஸ்டின்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால அது இல்லை. 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இல்லை. ஓகேங்களா? 10 இருக்குது, 10 இருக்குது, 11 இல்லை, 11 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது. ஓகேவா? நான் ஒரு கொஸ்டின் காட்ட போகிறது இல்லை, நிறைய கொஸ்டின் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனும் 5th லெசனும் கேட்டிருக்காங்க. 42 பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசனும் டெம்பரேச்சர் 10.8 கேட்டிருக்காங்க. அது பாருங்க 10.8 நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கா? இதில் டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இதுவும் இருக்குது, சால்வ். நீங்கள் எது வேணால் போடலாம்ப்பா, உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? தேர்ட் லெசன் நல்லா கேட்க மாட்டாங்க, பட் தேர்ட் லெசன் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் வச்சு ரிலாக்ஸ், ரொம்ப பயப்படாதீங்க. அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேவா? பாருங்க, இந்த கொஸ்டின் ஒரு டஃப்பான கொஸ்டின் பாரு, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக வந்து வெக்டார் கண்டிஷன் தான் கேட்பாங்க, பட் இதை பாருங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்தது 4th லெசன் கேட்டிருக்காங்க. அப்புறமா வந்து 10th லெசன், 7th லெசன் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 பாலா. 11th லெசன் கேட்டிருக்காங்க. ஏரியா கோன் 7th லெசன். இது 7th 7.8 நினைக்கிறேன். அப்புறம் 8th லெசன் இருக்கு.
வெக்டார் அண்ட் கார்டிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வச்சது என்னன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்பாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா, அது வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு. பட் நான் சொன்ன மாதிரியே 22 கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஒருபடியாக படிச்சீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. இது நான் இம்பார்ட்டண்டான 5 மார்க்கில் கொடுத்தது. இது வந்து ஒரு டஃப்பான பேப்பர்ப்பா, ஓகேவா. 9th லெசன் இருக்கு, 9th லெசன் இருக்கு, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 9th லெசன். அப்போ 7th லெசன் இருக்கு. இதில் கெஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் இல்லை, தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் கீழே இருக்கு, ஃபோர்த் லெசனு, ஃபிஃப்த் லெசன் இங்கே வச்சாங்க பாரு ட்விஸ்ட்டு. நீங்கள் ஜென்ரலாக வெறும் 5.5 மட்டும் பார்ப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெசன் இருக்கு. 6th லெசனில் 2 கொஸ்டின் இருக்கு, நல்லா நோட் பண்ணால் தெரியும். 6th லெசனில் 2 கொஸ்டின் இருக்கு. 7th லெசனில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக 2 கேட்பாங்க. 7th 2 இருக்கு, 9th 8th 1, 8th 1, ஓகேவா. இந்த பாருங்க, இது வந்து 9th ஒரு கொஸ்டின் இருக்கு, 7th ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகேவா. இது 6th லெசன், இது 9th லெசன். நெக்ஸ்ட் இதுலேயே வேறு டிஸ்ட்ரிக் இது பார்க்கலாம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக். இது எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின்ஸ் தான். இதை டக்குன்னு பார்த்துலாம். எப்பயும் போல் 20 1 மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, செகண்ட் லெசன்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, ஃபோர்த்தில் கேட்டிருக்காங்க, தேர்டில் கேட்கல, ஃபிஃப்த்தில் எப்பயும் போல் ஒன்று கேட்டாங்க, 6th. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 6 கொஸ்டின் இல்லைனா 5 கொஸ்டின் வந்து நான் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸில் தான் இருக்குது. கம்பல்சரி 8th லெசன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, பப்ளிக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. பட் ஆஃப் இயர்லிக்கு வரலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா படிச்சிருப்பீங்கன்றதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க, ஓகேவா. அதை நம்பி நீங்கள் வந்து பப்ளிக்கில் இடம் போட்டுறாதீங்க, ஏன்னா பப்ளிக்கோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம், அதனால சொல்கிறேன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது, செகண்ட் லெசன் இருக்குது, தேர்ட் லெசன் இருக்குது, ஃபோர்த் லெசன் இல்லை, ஃபிஃப்த் லெசன் இருக்குது. ஃபிஃப்த் லெசனுக்கு அப்புறமா 6th லெசன் ஒன்று இருக்குது, 7th லெசன், 7th லெசனில் இது 8th லெசன் இது. அப்புறமா வந்து 9th லெசன், 11th லெசன், 10th லெசன், மீன் வேல்யூ தியரம், இது 7th லெசன். ஆல்மோஸ்ட் எல்லா லெசன்லையும் ஒன்று கொடுத்துட்டாங்கப்பா, ஓகேவா. எதுலையுமே 2 கேட்கல. சாய்ஸ் விட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 3rd 12th சாய்ஸ் விட்டுருக்காங்க, ஓகேவா. 3வது லெசனும் 12வது லெசனும் சாய்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ன்றதுனால அவங்க இஷ்டத்துக்கு தான் எடுப்பாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் கெஸ் பண்ணி போகிறது வந்து இந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்றது இது வந்து உங்களுக்கு தெரிய வரும், ஓகே. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பாருங்க, எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக பாருங்க 6th லெசன் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இதில் இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கீவேர்டு இருக்கு, நல்லா மிஸ் பண்ணுவீங்க. கண்டைனிங். கண்டைனிங்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா இதில் வந்து பாயிண்ட்டும் இருக்கும் பேரலும் இருக்கும் அர்த்தம். அதாவது மேலே இருக்கிறதையும் யூஸ் பண்ணணும், கீழே இருக்கிறதையும் யூஸ் பண்ணணும், ஓகே. மொத்தமாக 3 பாயிண்ட் தேவைப்படுது தெரியுமா. அது பாருங்க, இதுலேருந்து ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும், இதுலேருந்து ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும், இதுலேருந்து ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கணும், அதுதான் இது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்துக்கோங்க. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் கேட்டிருக்காங்க, 12th லெசன் கேட்டிருக்காங்க, 11th லெசன் கேட்டிருக்காங்க, 7th லெசன் கேட்டிருக்காங்க. இது 9th லெசன். இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த பாருங்க, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கூட கேட்டிருக்காங்க. அமைதியாக இருக்க கொஸ்டின் இதெல்லாம். 10th 10.8, 9th லெசனு. இது வந்து 7th லெசன்ரா, 7.8 வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. 7.8 தான் இருக்கும் இது, 9th இல்லை. இதுதான் 9th லெசன், இது 4th லெசன், 3rd லெசன். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், 11th லெசனோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாத்துலேயுமே. அதாவது இருக்குது, ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் பேர் சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், எதுவுமே கெஸ் பண்ணுற மாதிரி பேரில் பாருங்கள். இங்கே பாருங்க, 10th லெசனும் 3rd லெசன், செகண்ட் லெசன் எடுத்து பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிட்டே போக முடியாது, அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும். இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, எப்பயும் போல் 21 மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 1, செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் இல்லை, ஃபோர்த் லெசன் கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் லெசன், 6th, திருப்பியும் 3rd வந்திருக்கு. அப்புறமா வந்து 9th லெசன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 7 இல்லவே இல்லை போல். 7 இருக்குது, 7 இருக்குது, 8 8 8 8 8 8 இல்லை, 9 இருக்குது, 10 இல்லை, 11 இருக்குது, 12 இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே மிக்ஸ்டாக தான் இருக்குது, ஓகேவா. இதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க, வேறு ஆப்ஷனும் கிடையாது நமக்கு. பட் பப்ளிக் வச்சு நம்ம ரிலேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எப்படியுமே
இப்போ ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க. நம்மளோட இது வரைக்கும் பார்க்கப்பட்ட மெட்டீரியல்ல இருந்து 5 மார்க்ல இருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு சின்ன கெஸ். ஓகேவா? அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசன் நீ பார்த்திருப்ப. ஓகேவா? இந்த கொஸ்டின் நான் 7th லெசனோடது இதுவும் பார்த்திருப்ப. ஓகேவா? இந்த கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப பாருங்கப்பா, இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் 3rd லெசன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சா 3rd லெசன் சாய்ஸ் பண்ணா விட்டுக்கோ. ஆனா அத பாரு 8th லெசன் பாரு. 8th லெசன் ஈஸியா பார்த்திருப்ப. இதுல இது இல்ல இது 2ல எதனா ஒண்ணு அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். முடிஞ்சா இதை ட்ரை பண்றேன். ஈஸி. ஓகேவா? 5.4 அதுல வரும். 6.7 இது வந்து 10th லெசன். இது வந்து 4th லெசன். இது 10.8. இப்ப சம்டைம்ஸ் நான் நோட் பண்ணா தெரியும். சில டைம் 7th லெசன்ல 2 கொஸ்டின் கொடுக்குறாங்க. சில டைம் வந்து 9th லெசன் 2 கொஸ்டின் கொடுக்குறாங்க. சில டைம் 10th லெசன் 2 கொஸ்டின் சில டைம் 5th லெசன் 2 கொஸ்டின் இப்படிதான் இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும். ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறும். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. இதுல எதுவுமே நீ பயப்படுற மாதிரி இல்லை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இதுல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வேற வேற பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. வேணும்ட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. மொத்தமா இதுல வந்து 163 பேப்பர் இருக்கு. 163 பேஜ் இருக்கு. ஓகேவா? பாடசாலையில இருந்து தான் எடுத்திருக்கேன். நீங்க வேணா கூட அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க அமுச்சு விடுங்கண்ணா அப்படின்னா நான் கீழே லிங்க்ல போட்டு விடுறேன். ஓகேவா? நீங்க அதை பார்த்துக்கோங்க. இதுல இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் லைனா படிக்க முடிஞ்சா படிங்க. இதுல எதனா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் இதை பப்ளிக்காக படிக்கணுமானா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பப்ளிக் பேட்டர்னே இது கிடையாது. பப்ளிக்கு இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கொலாப்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த லெசன் கேட்கணும்னா அது இந்த லெசன் தான் கேட்பாங்க. இந்த லெசன் கேட்கக்கூடாது லெசன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபைனல் டிசிஷன்ல அதுக்கப்புறம் இதை பண்ண முடியாது. அதுக்காக வந்து 1, 2 சின்ன சின்னதா கரெக்ஷன்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப பல்கா வந்து மாற்ற மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டோட கையில் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான். ஓகேவா? இவருங்க எடுத்த உடனே 3rd லெசன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா 3rd லெசன் அதோட 4th லெசனை பேர் பண்ணியிருக்காங்க. 6th லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க இந்த கொஸ்டினை. இல்லைன்னா அதை பாருங்க ட்ரையாங்கிள் ஆஃப் கன்கரண்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுல எது வேணா வரலாம். பாருங்க 6th 4 வந்து பேரா கொடுத்துருக்காங்க. 10th வால்யூம் ஆஃப் இன்டகிரேஷன் 9th லெசன் கொடுத்துருக்காங்க. இது 10th இது அடுத்தது பாருங்களேன். இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேடி தேடி கொடுத்துருக்காங்க. பட் நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா பாருங்க. 8th லெசன் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாத்துலயும் நோட் பண்ணீங்கன்னா 7 கொஸ்டின் கண்டிப்பா வந்து நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ்ல தான் இருக்குது பாருங்க. எல்லாமே நம்ம கொடுத்த கொஸ்டின் தான் இருக்கும். இருக்கும். அதாவது நீ ஏபி ரெண்டுமே தெரியுமான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா இவங்க வந்து கேட்கறதே கஷ்டமா கேட்கணும் தான் கேட்கறாங்க. அதாவது இதெல்லாம் இருக்கக்கூடாதான் கேட்கறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது 2ல இது நம்ம கொடுத்த கொஸ்டினா இருக்கும். இப்ப இது 2ல 2மே கொடுத்த கொஸ்டின் தான். பட் இது கம்பல்சரியா நம்ம எழுதிடலாம். இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்த கொஸ்டின் தான். இதுல 2மே இல்ல. இது இருக்கும். இதுல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினும் இருக்கு. இந்த கொஸ்டினும் இருக்கு. இந்த கொஸ்டினும் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கும். இப்ப 14 கொஸ்டின்ல மினிமம் 7 கொஸ்டின் வந்துரும். ஓகேவா? லக் இருந்ததுன்னா 7 பேர் அட்டன் பண்ற மாதிரி வரும். லக் இல்லைன்னா பேர் கொஞ்சம் கம்மியாகும். ஆக மொத்தம் இதுல இருக்கிறது தான் வரும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியா இருக்கு. மறக்காம இதை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுவுமே விட்டுறாதீங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் தான். ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் இதுதான் படிக்கணும், இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு யாரும் கெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம். ஓகே, டாட்டா பை பாய். இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. ஒரே நிமிஷம் பாய் வேண்டாம். எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் செகண்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்படி நோட் பண்ணுங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 மார்க்குள்ள தான் போகணும். ஒரு கொஸ்டினுக்கு 13 நிமிஷம் மினிமம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். 13 நிமிஷம் பத்தாது தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி எப்படின்னா 13 நிமிஷத்துக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நானா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா தியரி கொஸ்டின்ஸ் அதிகமாக எடுப்பேன். ஃபுல் டிரைவ் பண்ணுற மாதிரி எடுக்க மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக 3rd லெசனும் இல்லைனா செகண்ட் லெசனில் இருக்க தியரிஸ் 10.8, 6.7, இல்லை 5.5, 9.8 இதெல்லாம் கடைசி ஆன்சருக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக மேக்ஸிமம் சூஸ் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா? கடைசி ஆன்சர் தெரியல இல்லை வெரிஃபைட் பண்ண மாதிரி இருக்க கொஸ்டின்ஸாக மோஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி ரைட். இப்போ பாருங்க, 5 மார்க் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா 1 மார்க் அட்டன் பண்ணணும். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1.25 ஹவருக்குள்ள முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், சும்மா இல்லை.
சும்மா சொல்லிடலாம் 1.25 ஹவருக்கு அட்டன் பண்ணணும்னு. மினிமம் 130 to 145 மினிட்ஸ் ஆகும். பட் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் நல்லா இருந்ததுன்னா கொஸ்டின் சாய்ஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. நீ ஆன்சர் ரொம்ப குட்டியா குட்டியா கொஸ்டின்ஸாக பார்த்து சூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறமா வந்து இது மொத்தமாகவே 10 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். ஓகேவா? இது வந்து இது பாருங்க டைமிங் வந்து உங்களை பொறுத்து மாறுன்றதுனால நான் ரஃபாக மட்டும் தான் கொடுக்க முடியும். அது உனக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸோ ஸ்லோ டவுனோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 2 மார்க் போங்க. அதுக்கப்புறமா 3 மார்க் போங்க. 2 மார்க்குக்கு 2 மினிட்ஸ் எடுத்தாலே போதும். சில கொஸ்டின்ஸ் மட்டும் 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 மினிட்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் எடுத்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து இதை 2:30க்குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் ஒரு சிலது எதனா யோசிக்கிறது, மறந்து போறது இது எல்லாமே உங்ககிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதே மாதிரி லைன் அட்டன் பண்ணணுன்றது உங்க ஸ்கூல்ல சொன்னாங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் நான் லைனா அட்டன் பண்ற ஆள் கிடையாது. நான் எப்படி அட்டன் பண்ணுவேன்னா, எனக்கு கடைசி ஆன்சர் வரைக்கும் தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கு. அப்படின்னா இப்ப 7 to 7 வந்து 5 மார்க் அட்டன் பண்ணணும்னு வச்சுப்போம். 7ல எனக்கு வந்து 4 தான் தெரியும் கன்ஃபார்மா அப்படின்னா, அந்த 4 5 மார்க்க நான் ஃபர்ஸ்ட் எழுதிருவேன். ஓகேவா? அப்ப 4 5 மார்க்க நான் ஃபர்ஸ்ட் எழுதிருவேன். அதே மாதிரி 7 2 மார்க்ல எனக்கு 5 தெரியும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 5த்தையுமே ஃபர்ஸ்ட் எழுதிருவேன். அப்புறம் அந்த 7ல திருப்பி 5 தெரியும் அப்படின்னா, அந்த 5 3 மார்க் எழுதிருவேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க ஆன்சர் இருக்கு அப்படின்றதுக்காக, ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நான் லைட்டா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் எழுத ஆரம்பிப்பேன். ஓகேவா? அதுல மோஸ்ட்டா சில ரைட் ஆயிடும். 1, 2 தப்பு இருந்தாலும், இப்ப 3 கொஸ்டின் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஆன்சர் கரெக்டாவே போட்டு வந்துட்டாங்க. எதுலயுமே மார்க் மிஸ் பண்ணாமலே போட்டு வந்துட்டாங்களா? அப்ப எப்படி நினைப்பாங்க என்ன? ஓகே, இவங்க வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கான கேப்பபிள் இருக்கவங்கன்ற மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க வருவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆன்சர் நீ எழுதுற, அது ஆல்மோஸ்ட் ரைட்டு. பட் லிட்டரலி சின்ன சின்னதா பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு இந்த கொஸ்டின் உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா 3 மார்க் போடுவாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதுவே இது 3.5 மார்க். கீழா இருக்குமேண்ணா, கீழா இருக்கும். எல்லாமே கரெக்ட் தான். பட் அவங்க பேப்பர்ல கை வைக்கிறது தான் கணக்கு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு மார்க் நீ கம்மியா போட்டா தானே கேள்வி கேட்ப. அதிகமா போட்டா யாரும் கேள்வி கேட்க போறது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அதனால உன்னோட பேப்பர் எந்த அளவுக்கு எவாலுவேட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வெல் நோன் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா அடுத்தடுத்த லெவலுக்குள்ள போகணும். எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? அட்டெண்ட் பண்ணலாம். யாருன்னா 60க்கு மேல எடுக்கிறவங்க மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. அதாவது 60க்குள்ள எடுக்கணும். 70க்குள்ள எடுத்தா போதும். மேக்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் ஆஃப் மார்க் தான். நான் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி படிக்கிறதுக்கான வேலை இல்ல. நான் வந்து மேக்ஸ் சைட்லேருந்து சயின்ஸ் சைடு ஃபுல்லா போயிடுவேன். வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுப்பேன். இல்லைனா வந்து இது டாக்டர் சைடு போயிடுவேன். பேராமெடிக்கல் சைடு போயிடுவேன். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்றது அதெல்லாம். பட் கரெக்டாக மார்க் ஷார்ப்பாக வேணும். இன்ஜினியரிங் போகணும். இது கட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது அப்படின்னா சொல்ற மாதிரி ப்ராப்பராக எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு 5 மார்க் எழுதுங்க. அப்புறமா 1 மார்க், அப்புறம் 2 மார்க், அப்புறம் 3 மார்க். ஓகேவா? அதில் என்ன பண்றீங்க? 2.5 ஹவர்ல முடிச்சுட்டு செக் பண்ற வேலையை பாருங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதும் போது என்னென்ன எழுதணும் அப்படின்றது சொல்றேன். அப்புறம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எழுத போறது என்னன்னா, ஒரு கொஸ்டினுக்கு கம்பல்சரியா வந்து கிவன் எழுதணும்பா. இத பாருங்க. ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னா, அத பாருங்க. இந்த கொஸ்டின் நம்பர் ஃபர்ஸ்ட் நீ போட்டுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு 22ன்னு வச்சுப்போம். அத போட்ட, இங்க அந்த லைன் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஸ்டின பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா, கிவன் கிவன் தட் வாட்டெவர் உங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளவை என்ன வேணா போட்டுட்டு, கிவன் என்ன குடுத்துருக்காங்க, அத ஃபர்ஸ்ட் எழுதிரு. அப்புறம் டூ ஃபைண்ட் இதுக்கெல்லாம் எனக்கு மார்க் குறையுமாண்ணா? இல்லைனா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மார்க் போடுவாங்கன்னா, அப்படி கிடையாது. பிரசன்டேஷனுக்காகவே மார்க் குறைக்காம ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்காக தான். டு ஃபைன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க போட்டு ஒரு ப்ராப்பரான கொஸ்டின் மார்க். ஓகேவா? ரெக்வயர்டு ஃபார்முலா முடிஞ்சா எழுது. தேவையான ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்து அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுது. ஃபார்முலாக்கு இப்படி வந்து கோடு போடு. ஓகேவா? இங்க எதனா ஃபார்முலாஸ் இருக்குன்னா அந்த ஃபார்முலாஸுக்கு இப்படி ஒரு கோடு போடு. எல்லாத்தையும் முடிச்சியா கடைசியா என்ன பண்றீங்கன்னா சொல்யூஷன். கடைசியில் ஆன்சர்லாம் முடிச்சுட்ட அந்த ஆன்சர் வாட் எவர் ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஏ ஈக்குவல் டு 5 வந்திருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே சொல்யூஷன் போட்டு ஏ ஈக்குவல் டு 5. இங்கே யூனிட் எழுதுற மாதிரி இருந்ததுன்னா வித் யூனிட் எழுதலாம் எழுத வேண்டாம். ஒரு லைன் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபைன். லைனை ஃபில்அப் பண்ணி ஒரு ப்ராப்பராக இப்படி ஒரு பாக்ஸை போட்டு முடிக்கணும்.
இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுனா தான் முடியும். சைடில் என்ன பண்ணணும் எப்பயும் போல் இந்த சைடில் தான் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிக்கணும். சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் இதில் பண்ணிக்கணும். பின்னாடி பேப்பரில் இடம் இருந்ததுன்னா அதுவுமே பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. தான் கணக்கு ஓகேவா? நான் சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டால் தான் என்னை நம்புவாங்க. நான் பார்த்து எழுதிருப்பேன்னு நினைப்பாங்களோ, அதுக்காக மார்க்லாம் குறைக்க முடியாது அவங்களால. நீங்கள் பார்த்து எழுதுறாங்கன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஓகேவா? அதனால நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக மல்டிப்ளை பண்ணி போட்டால் தான் வந்து நான் எக்ஸாமில் வந்து பார்க்காம எழுதினேன் அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படிலாம் கிடையாது. எழுதணும் ஓகேவா? அது சைடில் வந்து நீங்கள் இருக்கணும். சைடில் இந்த சைட்லலாம் எழுதுனா தான் வந்து நான் வந்து சுயமாக போட்டிருக்கேன் நம்புவாங்க. அப்படிலாம் எந்த மைண்ட் செட்டுக்கும் வர வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் எழுதுங்க. பின்னாடி சைடு கால்குலேஷன்லாம் போட்டு பாருங்க. சில ஆன்சர்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அப்படியே எழுதிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எழுதிருங்க. அப்போ டைம் வேஸ்ட் ஆகாது. டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நீ ஆன்சர் ஷீட் எழுதும்போது பக்கத்தில் பழைய படத்தில் வர மாதிரி அந்த புக்கோட பேஜே வந்து உனக்கு வந்து ஜஸ்ட் விசிபிள் ஆகணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் சில டிஸ்ட்ரிக்ட்ல டஃப்பாக வரலாம். ஏன்னா என்ன கொஸ்டின் எடுக்கிறதுனே தெரியாமல் கேட்ட கொஸ்டினே கேட்கக்கூடாதுன்னு நினச்சி கூட எடுக்கலாம். பட் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் படிங்க. அது 100% பப்ளிக்காக ரெடி பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது இங்கேயும் யூஸ் ஆகும். கொஸ்டின் பேப்பர் மீடியமாக இருந்தாலுமே இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது 5 2 மார்க், 5 3 மார்க், 5 5 மார்க் வந்துடும். லக்கிலி எல்லாமே அதிகமாகவும் வரும். ஓகேவா? நான் சொல்றது ரொம்ப ஃபில்டர் பண்ணி கொடுத்ததுக்காக சொல்கிறேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். அந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக்குக்காக நம்ம படிக்கணுன்றதை எக்காரணம் கொண்டு மறந்துடாதீங்க. ஆஃப் எலி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறும். பப்ளிக் மாறாது. எல்லாருக்கும் ஒரே பேப்பர் தான். ஸோ மறக்காமல் அதுக்கேற்ற மாதிரி படிக்க. அதுக்கேற்ற மாதிரி நான் படிக்க வச்சுருக்கேன். நான் பண்ணுற ஒரு வீடியோவுமே பப்ளிக்கு பேஸ் பண்ணதாக தான் இருக்குமே தவிர அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கீ தான் ஆஃப் எலி. ஓகே. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு ஐடியா கொண்டு வாங்க. எப்படிலாம் எழுதணும்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க. டாட்டா, பை பாய்.